அண்மை செய்தி. ராஜேந்திர பாலாஜி வழக்கில் 2 வாரத்தில் ஆளுநர் முடிவெடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சிபிஐ விசாரணைக்கு தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் சிபிஐ விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ராஜேந்திர பாலாஜி வழக்கில் 2 வாரத்தில் தமிழ்நாடு அரசு மொழிபெயர்ப்பை வழங்கியவுடன் உடனடியாக ஆளுநர் அனுமதி வழங்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தி தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பால்முருகன், விவரம் என்ன? அதாவது ராஜேந்திர பாலாஜி வேலை வாங்கி தருவதாக 33 பேரிடம் 3 கோடி ரூபாய் வரை பணம் பெற்றுக்கொண்டு ஊழல் செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில்தான் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றமானது சிபிஐ விசாரணைக்கு வழக்கை மாற்றி உத்தரவிட்டிருந்தது. இதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசும் அதேபோன்று ராஜேந்திர பாலாஜி தரப்பிலும் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த போதுதான் அதாவது தற்போது ஆளுநர் ராஜேந்திர பாலாஜி மீதான ஊழல் வழக்கில் விசாரணையை தொடர்வதற்காக விசாரணைக்காக அனுமதி வழங்குவது தொடர்பாக 2 வாரத்தில் முடிவெடுக்க வேண்டும் என்று தற்போது ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஆளுநர் தரப்பில் கூடுதல் மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அதில் அதாவது கூடுதலாக ராஜேந்திர பாலாஜி வழக்கில் குற்றப்பத்திரிகையில் உள்ள சில பகுதிகள் மொழிபெயர்ப்பு செய்து கோரப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசு சார்பாக ஆஜரான வழக்கறிஞர்கள் ஏற்கனவே குற்றப்பத்திரிகை 2023 ஆண்டிலேயே தாக்கல் செய்யப்பட்டு அதனுடைய ஆவணங்கள் அனைத்தும் ஆளுநருக்கு அனுப்பப்பட்டிருந்தன. அப்போது அதில் உள்ள சில பகுதிகளை மொழிபெயர்ப்பு செய்து தரும்படி ஆளுநர் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதனை வழங்கியிருப்பதாகவும் தெரிவித்தனர். தற்போது கடந்த சில நாட்களுக்கு முன்பாக, அதாவது 14ஆம் தேதி அன்று மேலும் சில ஆவணங்கள் மொழிபெயர்ப்பு செய்து தர வேண்டும் என்று ஆளுநர் தரப்பில் கூறியிருப்பதாக தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் தெரிவித்தார். அப்போது நீதிபதிகள் இது மேலும் தாமதப்படுத்தக்கூடிய முயற்சி என்று ஆளுநர் தரப்பிற்கு விமர்சனத்தை தெரிவித்தனர். அதன் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு சார்பாக வழக்கறிஞர் வாதிடும் போது ஏற்கனவே இந்த வழக்கில் தமிழ்நாடு காவல்துறையானது முழு விசாரணையை முடித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் புதிய விசாரணை தேவையில்லை, அதாவது மீண்டும் சிபிஐ ராஜேந்திர பாலாஜி வழக்கில் 2 வாரத்தில் தமிழ்நாடு அரசு மொழிபெயர்ப்பை வழங்கியவுடன் உடனடியாக ஆளுநர் அனுமதி வழங்க வேண்டும் என்றும் மொழிபெயர்ப்பு கேட்பதன் மூலம் ஆளுநர் தரப்பில் வழக்கை மேலும் தாமதப்படுத்த முயற்சி என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கின்றனர். அண்மை செய்தி தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி பால்முருகன்.